வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பயண காணொலியில் உங்களை சந்திச்சிருக்கிறோம். இப்போ யூரோப்பில் இருக்கிற ஒரு ஸ்மால் கண்ட்ரி உலகத்திலேயே ரிச்சஸ்ட் கண்ட்ரி லிஸ்டில் டொப்பில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அதுதான் லக்சம்பர்க். இது வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற ஒரு குட்டி நாடு உண்டு. இதுண்ட போர்டர்களாக பெல்ஜியம், பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி இருக்குது. இது ஒரு குட்டி நாடு. இதுண்ட பரப்பளவு 2586 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் சென்னை சிட்டி எடுத்துக்கொண்டா அதுண்ட பரப்பளவோடு ஒப்படைக்க இந்த லக்சம்பர்க் என்ற முழு நாட்டுண்ட பரப்பளவே பயங்கர குட்டி. அதோட இதுண்ட கேபிட்டலும் சேம் நேம் தான், லக்சம்பர்க். இப்போ இந்த லக்சம்பர்க் சிட்டியில் மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எடுத்துக்கொண்டோம்டா அதுதான் கோட்டைகள். இவை பல ஆண்டுகளுக்கு முன்னமே கட்டப்பட்டது. அத்துடன் வலுவான பாதுகாப்பு சுவர்களையும் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸையும் கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம்தான் பொக் ஹேஸ்மேட்ஸ். இங்கே இருக்கிற கோட்டைகளால் இந்த லக்சம்பர்க் ஜிப்ரால்டர் ஆஃப் த நார்த் அண்டு பாஸ்டில் கூப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அடால்ஃப் பிரிட்ஜ். இது லக்சம்பர்க் சிட்டின்ற மோஸ்ட் ஃபேமஸான லேண்ட்மார்க். இது லக்சம்பர்க் சிட்டின்ற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை இணைக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஆர்க் பிரிட்ஜாக தொழிற்படுது. இப்போ நாங்கள் இங்கே இருந்து பார்க்கல ஒரு அமேசிங் வியூ ஒன்று தெரியும். அந்த பள்ளத்தாக்குண்ட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட். யூரோப்புக்கு விசிட் பண்ணணுமெண்டு நீங்கள் யோசிச்சிங்களா, கட்டாயம் இந்த நாட்டை உங்கள்ட பக்கெட் லிஸ்டில் ஆட் பண்ணி வையுங்க. ஏனெண்டா இங்கே பள்ளத்தாக்குகள், ஆறுகள், கோட்டைகள் எல்லாமே இருக்கு. அவை கண்ணுக்கு மிகவும் குளிர்மையாக இருக்கு. அத்துடன் ஒரு மாடர்னும் ஹிஸ்டாரிக்கலும் சேர்ந்த மாதிரியான ஒரு யுனிக் லுக்கை கொண்ட நாடா இந்த நாடு இருக்கு. இந்த இடம் மிகவும் கிளீனாகவும் அமைதியாகவும் இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்கண்டா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அதாவது இலவசம். அதுக்கு நீங்கள் லக்சம்பர்க்கில் தான் வசிக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில இருந்து அங்கே போனாலும் பஸ்ஸோ, ட்ராமோ, ட்ரெயினோ, எனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை லக்சம்பர்க் நாட்டில் இலவசமாக பாவிக்கலாம். இந்த நாட்டின் மக்களின் சனத்தொகையின் எண்ணிக்கை 6-7 லட்சங்களுக்குள்ள வரும். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்கண்டா, அதில் அரைவாசி பேர் ஃபாரினர்ஸ். இங்கே என்னென்ன மொழி பேசப்படுதுன்னு பார்த்தோம்டா லக்சம்பர்கீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ். இந்த லக்சம்பர்க் உலகத்திலேயே இருக்கின்ற பணக்கார நாடுகளில் ஒரு நாடாக இருக்குது. இதுண்ட எக்கனமி என்னத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்கண்டா, பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர்ஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனமியை கொண்ட ஒரு நாடாக இருக்கு. இந்த லக்சம்பர்க் சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளே காணும். ஏனெண்டா எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் கிட்ட தான் இருக்குது. அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே ஃப்ரீ. ஆனால் ரெண்டும் ஃபுட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் யூரோப்பில் இருக்கிற மற்ற நாடுகளோட ஒப்படைக்கல. ஆனால் நீங்கள் இங்கே போனீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு வேர்த்தாக இருக்கு. இப்போ இந்த காணொலியின் கடைசி கட்டத்துக்கு நெருங்கிட்டா. ஏன் லக்சம்பர்க்கு விசிட் பண்ணணுமென்று பார்த்தா, முதலாவது அங்கே இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள், 2வது அழகான பாலங்கள், 3வது பள்ளத்தாக்குகள் மற்றும் ஆறுகள், 4வது இது ஒரு தூய்மையான மற்றும் அமைதியான சிட்டி ஒன்று, 5வது இலவசமான போக்குவரத்து. இது ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் அங்கே விசிட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு வேர்த். அத்தோட இது நேச்சரால சூழப்பட்ட ஒரு நாடு.